பிரபல திரைப்பட கலைஞர்கள் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இந்த தேர்தலில் எல்லா கட்சியுமே மதுவிலக்க அமல்பட்டதாக வாக்கு கொடுத்திருக்காங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஐயா கையெடுத்து கும்பிடுறேன், யாரு ஜெயிச்சாலும் முதல் வேலையை அதை செய்யுங்க. இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு, வெயில் இல்ல. தயவு செஞ்சு லீவ்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு ஓட்டு போடுங்க. உங்க கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பத்தி படிங்க, படிச்சுட்டு ஓட்டு போடுங்க. நான் படிச்சுட்டு வந்தா ஓட்டு போட்டிருக்கேன். எல்லார பத்தியும் நான் படிச்சுட்டு வந்தா ஓட்டு போட்டிருக்கேன். இன்டர்நெட் எல்லார பத்தியுமே இருக்குது. மழை பெய்தாலும் கூட கையிலே குடை இருக்கிறதோ இல்லையோ, குடையையும் மறந்து இந்த நாட்டில் மக்கள் வாக்களிக்க வந்த மக்களுக்கு முதல்ல அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 5 வருஷம் என்ன நடக்கலையோ அது சப்போஸ் அது இட்ஸ் அகைன் ஹூவர் கம்ஸ் டு பவர். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு மக்கள் மத்தியில். ஸோ அதை நிறைவேற்றினாங்கன்னா இட்ஸ் எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ அதை நிறைவேற்றினாங்கன்னா டெஃபினட்டா மக்கள் என்னைக்குமே அந்த கட்சிக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. யார் பாஸ் ஆகிறவங்க மாதிரி ஒரு அருமையான ஒரு எலெக்ஷன். இது ரொம்ப அற்புதமான ஒரு எலெக்ஷனு. இது நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கு எல்லாருக்கும். அதனால மண்டையை நல்லா செம்மறி ஆடு மாதிரி 3 தடவை உளிப்பு விட்டு யோசனை பூத்துக்குள்ள நுழையும் போது சட 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 சடன்னு நல்ல மண்டையை எல்லாம் தலையில் ஒரு சம் தண்ணியை ஊற்றி ஒழிப்பிட்டு நல்லா நிதானிச்சு நிதானமாக எதுக்கு போடணுமோ அதை கரெக்டாக போட்டு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க யாரோ அவங்களுக்கு கரெக்டாக போட்டு வெற்றி பெற செய்யணும். ஆக எல்லாரும் ஓட்டு போட்டணும். அப்புறம் ஜனநாயக 100% ஓட்டு போட்டால் தான் ஜனநாயகத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. எல்லாரும் போய் ஓட் போடுங்க. ஐ டிட் மை டியூட்டி அண்ட் ப்ளீஸ் எல்லாரும் போய் ஓட் போடுங்க. தேங்க்யூ. எல்லாரும் ஓட் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டுக்காக, நம்ம வளர்ச்சிக்காக, நம் பாதுகாப்புக்காக, நம்முடைய மக்களுக்காக எல்லாரும் இந்த எலெக்ஷன்ல சக்சஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு எல்லாரும் ஓட் பண்ணுங்க.